ஒரு மனிதனை சந்தர்ப்ப சூழல் தான் அனாதையாக்கப்படும். எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அங்க போகும்போது சுடுகாடு நம்ம பக்கத்துல இருப்பா, அந்த இடத்துக்கு போய் அவர்கள் என்ன மதம் என்ன ஜாதி எதுவுமே தெரியாது. இதுல நீங்க ஆதரவு இல்லாத நிறைய மக்களோட உடல்களை எல்லாம் நீங்க மறைவு பண்ணிருக்கீங்க. இதுல அவங்க அனுபவம் யாருமே அனாதை இல்லப்பா. ஒரு மனிதனை சந்தர்ப்ப சூழல் தான் அனாதையாக்கப்படும். இப்ப நான் அனாதையா, ஒரு குழந்தை இல்லைன்னு என் கணவர் என்ன வேணாலும் செய்துட்டாரு. எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அங்க போகும்போது நீ வாடா வெட்டியா வந்துட்டன்னு ஊரே பேசும், நீ ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போயின்னு வழிகாட்டின தாய். அப்ப இப்படி வரும்போது இந்த சூழ்நிலைகளாக நான் அனாதையாக்கப்பட்டேன். அதுபோல யாருமே அனாதைகள் அல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒரு மனிதனை அனாதையாக்கப்படும். நல்ல ஒரு கிராமத்துல நல்லா வாழ்ந்திருப்பான், நல்ல 10 பேருக்கு புத்திமதி சொல்லக்கூடியவனா வாழ்ந்திருப்பான், அவங்களுடைய பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடியவனா வாழ்ந்திருப்பான். ஒரு காலங்கள்ல மனைவி இறந்துருவான். அந்த வீட்டுல மருமக சரியா சாப்பாடு போடாம முகத்தை ஒரு மாதிரி தூக்கி வச்சுக்கணும். நம்ம 10 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணோம், நம்ம ஏன் இங்க இருக்கணும், நம்ம எங்கிட்டாவது போயிடணும்னு ட்ரெயின் ஏறி சென்னையை நோக்கி வந்துடுவாங்க. அப்படியே சென்னையை நோக்கி வந்து அப்படியே அந்த பிளாட்பாரத்தில் இருந்து மனவேதனையோட சரியான சாப்பாடு இல்லாமல் எதுவும் இல்லாமல் அப்படியே கிடந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கொண்டு வந்து அந்த மார்ஜரியில் வச்சு 20-30 நாள் யாரும் வரலன்ன பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லி எடுத்து அவர்களை மூலப்பத்திர சுடுகாடோ எந்த சுடுகாடு நம்ம பக்கத்தில் இருக்கோ அந்த இடத்துக்கு போய் அவர்கள் என்ன மதம் என்ன ஜாதி எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அவர்களை எடுத்துட்டு போயிட்டு சுடுகாட்டு கொண்டு போயிட்டு 3 மத பிரகாரமா நான் ப்ரேயர் பண்ணேன். எப்பா நீ என்ன ஜாதி என்ன மதம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் 3 மத பிரகாரம் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நீ எந்த மதத்தை சார்ந்தவனோ அதை எடுத்துக்கொண்டு ஒரு பிடி மண்ணும், யாருமே அனாதை இல்லப்பா, செத்தும் தெய்வமா இருந்து உன் குடும்ப வம்சவழிகளை வாழ வைன்னு 2வது பிடி மண்ணும், நல்ல மனிதர்களை எனக்கு கூட என் சேவையை மேன்மைப்படுத்தணும் 3வது பிடி மண்ணும் போட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு வர்றதான் என்னுடைய வேலை. இதில் என்ன ஒரு மனநிறைவு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இன்னைக்கு இது வரைக்கும் நான் ஒரு 5000 பாடிக்கு மேலே எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவங்கள் இதில் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த அநாத படிக்கு இத்தனை பெரிய ஒரு நிலையா அப்படின்றத ஒரு அம்மாவால் என்னால் உணர முடியுது. ஒரு அம்மாவுக்கு வந்து கணவர் வந்து காணா போயிட்டார். அந்த அம்மா எல்லா இடமும் தேடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எல்லா இடமும் தேடுறாங்க, எங்கேயுமே அந்த அம்மாவால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ரயில்வே போலீஸில் கேட்டீங்களாமா, அங்கே போய் கேளுங்க உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கணும்னா ரயில்வே போலீஸில் போய் கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 6 மாதமாக காணவையா, எங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு தெரியல, நான் இந்த மாதிரி இங்கே வந்து கேட்க சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இறந்தவங்கள ஆல்பங்கள்லாம் இருக்குமா, இதில் உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரான்னு பார்த்துக்கொண்டு அவங்க எப்போவுமே இறந்த ஆல்பத்தை தான் போட்டு வைப்பாங்க. அந்த ஆல்பத்தை எடுத்து கொடுத்த உடனே அந்த அம்மா பிரட்டி பார்த்தோன்னே அவங்க வீட்டுக்காரர் அங்கே இருக்கார். அந்த பெண் கணவனை காணுன்ற நிலை போய் அடுத்த நிலை, ஐயா எந்த ஆஸ்பத்திரிலையா இருக்கா, இறந்துட்டா அந்த செய்தி வந்துச்சு, எந்த ஆஸ்பத்திரிலையா இருக்கிறான், அம்மா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தானே வச்சுருந்தோம், ஐயா நான் போய் பார்க்கணும், இங்கே பாருமா 3 மாதத்துக்கு மேலே வைக்க மாட்டோம், அதை எடுத்து நாங்கள் 4 ஆனதுனால எடுத்து அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போ எந்த சுடுகாட்டிலையா நீங்கள் எடுத்து அடக்கம் பண்ணுங்க, மூலப்பத்திர சுடுகாட்டில் காணுன்ற நிலை போய் இறந்த செய்தி வந்து மருத்துவமனைக்கு போனாங்கன்ற போய் அடுத்து எந்த மூலப்பத்திர சுடுகாடுனோடனே, ஏன் என் புருஷனை புதைச்ச இடத்தையாவது காட்டுவீங்க, அதையாவது நான் பார்த்துட்டு வரேங்க அப்படின்னு அந்த புருஷன் இடத்த பார்க்கணுன்னு ஒரு போலீஸோட அந்த அம்மா சுடுகாட்டுக்கு வருது. சுடுகாட்டுக்கு வந்தவொடனே நான் வேற ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணி வேலையெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். போலீஸ் வந்தவொடனே அந்த அம்மா கிட்ட போலீஸ் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் கூட அந்த அம்மா எடுத்து அடக்கம் பண்ணாங்க அப்படின்னா, அந்த அம்மா நான் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு ஓடி வந்து என் காலில் விழுந்தது. அதுக்கப்புறம் விழுந்துட்டு, அம்மா என் புருஷன் செத்துட்டான்னு சொன்னாங்க இல்லைம்மா, என் புருஷன் அப்படி பாவம் பண்ணவனா, நாயை தூக்கிட்டு போகிற மாதிரி கார்பரேஷன் வண்டியில் வச்சு தூக்கிட்டு போயிருப்பாங்களே, என் புருஷன் அத்தனை பெரிய பாவம் பண்ணதான்னு அங்கேருந்து வரும்போது நான் மனவேதனையோட வந்தோம்மா, இங்கே வந்து உங்களை பார்த்த பிறகுதாம்மா ஒரு புண்ணியவதி கையால் என் புருஷன் போயிருக்கான்
ஒரு புண்ணியவதி எடுத்து பண்ணியிருக்காங்கன்ற போது என் புருஷன் நல்லவருமா, நல்லது பண்ணியிருக்காருமா அப்படின்னு மனநிறைவா நினைச்சேம்மா. அம்மா என் புருஷன் இந்த கையில் தானம்மா தூக்குனீங்க, இந்த கையில் தானம்மா என் புருஷனுக்கு எல்லாம் பண்ணீங்க, கொஞ்ச நேரத்துக்கு கையை தரைக்கலாமா? தரம்மா. என் புருஷனுக்கு தூக்குன கை தானம்மா, என் புருஷனுக்கு தொட்டு எல்லாம் பண்ணது இதுதானம்மா, என் புருஷனுக்கு செஞ்சதெல்லாம் இதுதானம்மா அப்படின்னு இந்த 1/2 மணி நேரம் இந்த கையை அந்த அம்மா எடுத்து முத்தம் கொடுத்து தடவி அழுது. என் புருஷன் நல்லவம்மா, அதனாலதாம்மா புண்ணியவதி கையால் போயிருக்கான். நான் செஞ்சிருந்தா கூட என் புருஷனுக்கு நல்லது கிடைச்சிருக்காருமா, நீங்க செஞ்சதுனாலதாம்மா கிடைச்சிருக்குன்னு அந்த அம்மா இந்த கையை 1/2 மணி நேரம் இப்படி முத்தம் கொடுத்து இப்படி முத்தம் கொடுத்து இப்படி எடுத்து தடவி இப்படி எடுத்து தடவி இப்படியாப்பட்ட புண்ணியவதி கையால என் புருஷன் போயிருக்கான். நான் இவ்வளவு நாளும் கவலைப்பட்டமா, இப்போ நல்ல ஒரு கையால என் புருஷன் போயிருக்கான்ற மனநிறைவோடு நான் வரமா அப்படின்னு அந்த கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கை 1/2 மணி நேரம் முத்தம் கொடுத்து தடவி எடுத்து இப்போ பண்ணதெல்லாம் இதில் தானம்மா பண்ணீங்க, என் புருஷனுக்கு இது எல்லாமே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு கேட்டு அழுது என் புருஷன் நல்லவர், அதனால தான் புண்ணியவதி கையால் போயிருக்காங்கன்னு அது சொல்லும்போது நம்ம பிணத்தெடுத்து அடக்கம் பண்ணுறது மட்டும்தான் நினைச்சோம். ஒரு பெண்ணுக்கு இத்தனை பெரிய மனநிறைவை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எப்படி ஒரு மிதமான செயலை செய்யறோம். கணவன் தொலைஞ்சு போய் காணும் நிலையை போய் இத்தனை ஒரு புனிதத்தை நம்ம தொடரோம்னு நினைக்கும். நிறைவு அடைச்சு